கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டு தான் அந்த கூட்டணி சைன் ஆயிருக்கா? இல்லைன்னா அந்த கூட்டணி தேவையே இருந்திருக்காது. இப்போ நாங்கெல்லாம் பல்லக்கு தூக்கி உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைப்போம். நீங்க ஐஸ்வர்யா ராயை கல்யாணம் பண்ணிட்டு வருவீங்கன்னா எங்களுக்கு பல்லத்துக்கு ஊக்கணுங்கிற அவசியமே கிடையாது. யாராக இருந்தாலும் கண்டுக்கு நேரா தெரியுது அந்த குடும்பத்துல இருந்தா அடுத்த முதலமைச்சர் வருவாங்கிறது. அதற்கு பிறகும் அதுக்காக உழைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன கல்யாண புரோக்கரா? எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் பேச்சுலரா இருக்கிறதுக்கு இல்லையே. என்னுடைய வேலை அது இல்லை. அடிப்படை என்னன்னா கூட்டணி ஆட்சிங்கிறது வேணும், பல்லக்கு தூக்கிகள்ங்கிற ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது. அப்பதான் அது சமூக நீதி. முடிவுகளை மேலேந்து எடுக்கிறதுங்கிறது யார் எடுக்கிறாங்க? இங்க சபரீசனும் உதயநிதியும் எடுக்கிறாங்களா? அந்த மாதிரி அங்க எடுக்கிறாங்க. 18 மாநிலங்களை ஆள்கின்றவர்கள் எடுக்கிறாங்க. 8 பிரதேசங்களை ஆள்கின்றவங்க எதிர்க்கிறாங்க. 3வது முறையாக ஜெயிச்சு வந்தவங்க எடுக்கிறாங்க. யாரோ காமாசமா எடுக்கல. காங்கிரஸ் மாதிரி ஒரு குடும்பத்துல யாரோ ஒருத்தர் உட்காந்து மச்சு நிச்சயம் கொழுந்தியாவும் உட்காந்து முடிவு எடுக்கல. ஒரு கட்சி எடுக்குது, இந்தியாவை ஆளுகின்ற ஒரு கட்சி எடுக்குது. அப்புறம் அதுல என்ன? அதிமுக சொன்னது நாங்கள் மெகா கூட்டணியை அமைக்க போகிறோம், பிஜேபி இருந்தால் சிறுபான்மையினர் ஓட்டு எனக்கு வராது. இது ரெண்டும் அவர் சொன்னார். இந்த ரெண்டும் அவர் இந்த 1.5 வருஷத்துல புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா? அவரால் ஒரு மெகா கூட்டணி அவர் கரெக்டா தான் கணக்கு போட்டார். எங்க தப்பு பண்ணாருன்னா, ரொம்ப நாட்களாக கருணாநிதி ஐயாவை சிறுபான்மையினர் நம்பினா மாதிரி அதிமுகவே நம்பல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த மாற்றம் வந்ததே தவிர அவர் போனார் அவர் திரும்ப வந்தார் அப்படிங்கிற மாற்றம் தான் அதுல நடந்ததை ஒழிய பிஜேபி ஒன்னும் பெரிய மாய்மானங்களோ தப்புகளையோ எதையும் பண்ணிரல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. 20% வாக்க வாங்கிட முடியும், 23,400 கோடியை செலவு பண்ணி ஜெயிச்சிட முடியுங்கிற மமதையில் இருந்த திமுகவுக்கு நல்ல விதமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத இந்த இருபெரும் கட்சியில் ஒரு கட்சியான அதிமுக ஒத்துக்கொண்டிருக்கு. அது பாசிபிளா? அதுதான் தேவை. பாசிபிளாங்கிறது முக்கியம் இல்லை, நீட் ஆஃப் தி அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக மாதிரி ஒரு 2 பேர்கிட்ட 30,000 கோடி போகும். அவங்க மட்டுக்கு என்ன வேணாலும் பண்ண முடியும். 30,000 கோடி 2 பேர்கிட்ட ஒரு வருஷம் போச்சுன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ண, உலகத்தில் அத்தனை சர்வநாசமும் பண்ண முடியும். மிகப்பெரிய நாடுகள்லாம் அந்த மாதிரியான பணம் 2 பேர்கிட்ட போகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சி வந்தால் தான் நல்லது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதிமுக வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். போன ஜூன்லேயே அண்ணாமலை ஐயா சொன்னார், விஜய் அவருடைய முதல் மாநாட்டில் தெளிவாக சொன்னார், எடப்பாடி ஐயா அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது நல்ல விஷயம். ஓகே, அப்போ கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டு தான் அந்த கூட்டணி சைன் ஆயிருக்கா? இல்லைன்னா அந்த கூட்டணி தேவையே இருந்திருக்காது. இப்போ நாங்கெல்லாம் பல்லக்கு தூக்கி உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைப்போம். நீங்கள் ஐஸ்வர்யா ராயை கல்யாணம் பண்ணிட்டு வருவீங்கன்னா எங்களுக்கு பல்லத்துக்கு ஊக்கணுங்கிற அவசியமே கிடையாது, யாராக இருந்தாலும். இப்போ மாநிலத்தில் நடக்கிறது, மாநிலத்திலேயே கூட்டணி ஆட்சியை மகாராஷ்டிராவில் பிஜேபி செய்து காட்டுகிறது. பிஜேபி ஒன்றும் புதுசாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதை சொல்லலை. எங்கெல்லாம் ஒரு மாநிலம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்து மிகப்பெரிய அளவில் பன்முகம் காட்டி வருதோ அந்த இடத்துலலாம் கூட்டணி ஆட்சி இருக்கிறது தான் நல்லது. எங்கே ஒருமித்து இருக்கோ, ஒரே மாதிரியான ஒரு விஷயம் இருக்கோ, அங்கே ஒற்றை ஆட்சிங்கிறதுல இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அப்போ மத்தியில் எதுக்கு நீங்கள் கூட்டணி ஆட்சி கேட்குறீங்க? இங்கேருந்து ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு கருணாநிதி ஐயா 2004 போய் மன்மோகன் சிங் ஐயா பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் இல்லை இதெல்லாம் ஜெயராம் ரமேஷ் ஏற்கனவே எங்களுக்கு போட்டு கொடுத்துட்டார், இந்த அமைச்சரவை எனக்கு வேணும் அப்படின்னு ஏன் கேட்டீங்க? ஒரு அரசு ஒரு கட்சி நடத்துறது எதுக்காங்க? தன்னுடைய கட்சி தொண்டர்களை தன்னுடைய எந்த தொகுதிகளில் அவங்க பெருசாக இருக்காங்களோ அந்த தொகுதி மக்களை என்னுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்காக தானே ஒருத்தன் கட்சி நடத்துகிறான். இல்லைனா அவன் எதுக்கு கட்சி நடத்தணும்? ட்ரஸ்ட் நடத்திட்டே போகலாமே. அப்போது கூட்டணி ஆட்சிங்கிறது ஏன் தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால், இதற்கு பிறகு 20% உள்ள அதிமுக அதால் 33க்கு மேலே வர முடியும். 20% உள்ள பிஜேபி அதால் 30%க்கு மேலே வர முடியும். விஜய்க்கு உண்மையிலேயே பெண்களுடைய வாக்கு இருக்குது. சீமான் ஐயாவுக்கு 8% வாக்கு இருக்குது. இவங்கெல்லாம் தனித்தனியாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், திமுக ஜெயிச்சுக்கிட்டே வந்ததுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? திமுகவில் வேணால் பல்லக்கு தூக்கிகள் கூட்டணியில் இருக்கலாம், ஏதோ வாரியத்தை வாங்கிட்டு சுருட்டினதை வாங்கிட்டு இருக்கிறத வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்ணுக்கு நேராக தெரியுது 2 பேர்கிட்ட 30,000 கோடி போகுதுன்னு. கண்ணுக்கு நேராக தெரியுது அந்த குடும்பத்தில் இருந்தால் அடுத்த முதலமைச்சர் வருவாங்கிறது. அதற்கு பிறகும் அதுக்காக உழைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன கல்யாண புரோக்கரா? எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் பேச்சுலராக இருக்கிறதுக்கு இல்லையே. அது ஒரு நல்ல தொழில். பேச்சுலர் கிடையாது. நான் சொல்றது, நான் தனியாக இருந்துட்டு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற புரோக்கரான்னு நான் கேட்குறேன். இல்லை, அதுக்கு என்னுடைய வேலை அது இல்லை. அடிப்படை என்னன்னா கூட்டணி ஆட்சிங்கிறது வேணும், பல்லக்கு தூக்கிகள்ங்கிற ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது. அப்பதான் அது சமூக நீதி.
இல்லையா? இல்லைன்னா இவங்களை ஜெயிக்க வச்சுட்டு இவங்க அமைச்சரவை பண்ணுவாங்க, திருப்பி உட்காந்து குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கணும். பாமக மாதிரி மாற்றி மாற்றி கூட்டணிக்குள்ளே போயிட்டு அவங்கள திட்டிகிட்டு இருக்கணும். யாரோட சேர்த்து கூட்டணி வைத்தாரோ அவர்களே உட்காந்து திட்டிகிட்டு இருக்கணும். இதை விட மந்த நிலை அல்லது மதிய நேரத்து காமாலை எங்கேயாவது வருமா உலகத்தில்? இந்த கூட்டணி நடக்கும்போது அண்ணாமலை அவர்கள் இல்லை அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அண்ணாமலை அப்படிங்கிறவர் நேத்திக்கு அந்த நிகழ்ச்சி நடக்காமல் இன்னைக்கு நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்னா, பிஜேபி துரோகம் பண்ணிடுச்சு, உழைக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்றவேன். இன்னைக்கு கூட நடந்திருக்க முடியும். நேத்திக்கு நீங்கள் அறிவிக்கிற வரைக்கும் என் வண்டி கிளம்பாதுன்னு எடப்பாடி ஐயா சொல்லியிருந்தா நேத்திக்கு அது நடந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் தானே மாநில தலைவர். ஸோ நாளைக்கு தான் நடக்கணுங்க, அவர் உள்ளே இருக்கக்கூடாதுங்க, அவர் முதல்ல பாஸ்போர்ட் கொடுத்து நீங்கள் இலங்கைக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஸோ எதை வைக்கணுமோ அதைத்தான் அவங்க சொல்ல முடியும், எதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதைத்தான் பிஜேபி ஏற்றுக்கொள்ளும். பட் பொது நலம்னு வரும்போது யாராக இருந்தாலும், நாளைக்கு மோடி ஐயா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பேசக்கூடியது வந்தாலும் பிஜேபி மாதிரி காரியகர்த்தாக்கள் இந்த நிமிஷத்துக்குரியவர்கள். அடுத்த நிமிஷம் நான் இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாத போது அதை உணர்ந்து கொண்டு செயல்படுகின்றவங்களை நீங்கள் மட்டுப்படுத்தவே முடியாது. அண்ணாமலை இன்னும் அதிகமான உயரங்களுக்கு வருவார். அவரே சொல்லிட்டார் உங்களுக்கு தெளிவாக, இந்த பதவிங்கிறது ஒரு வெங்காய பதவிங்க, ஒரு பிரயோஜனமும் கிடையாது, முடிவுகளை மேலேருந்து தான் எடுப்பாங்க. முடிவுகளை மேலேருந்து எடுக்கிறதுங்கிறது யார் எடுக்கிறாங்க? இங்கே சபரீசனும் உதயநிதியும் எடுக்கிறாங்களா? அந்த மாதிரி அங்கே எடுக்கிறாங்க. 18 மாநிலங்களை ஆள்கின்றவர்கள் எடுக்கிறாங்க, 8 பிரதேசங்களை ஆள்கின்றவங்க எதிர்க்கிறாங்க, 3வது முறையாக ஜெயிச்சு வந்தவங்க எடுக்கிறாங்க. யாரோ காமாசமா எடுக்கல. காங்கிரஸ் மாதிரி ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் உட்காந்து மச்சினிச்சியும் கொழுந்தியாவும் உட்காந்து முடிவு எடுக்கல. ஒரு கட்சி எடுக்குது, இந்தியாவை ஆளுகின்ற ஒரு கட்சி எடுக்குது. அப்புறம் அதில் என்ன பிரச்சனை? ஓகே, இன்னொரு விஷயம், அவருக்கு தேசிய பொறுப்புகள் வழங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் கூறியிருந்தாங்க இல்லையா? இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் தொடர போறாரு, அதாவது தொடங்க போறாரு மாநில தலைவரா. அந்த ஒரு இடம் அண்ணாமலை அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளா பாஜகவாக ஒரு இடத்த உட்கார வச்சுட்டு போயிருக்காரு இல்லையா? அந்த ஒரு இடத்த நயினார் நாகேந்திரனால ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த இடத்த ஃபில் பண்றதுங்கிறது திமுகல தான் நடக்கும். அப்பா இடத்துல பையன் வருவான், பையன் இடத்துல பேரன் வருவான். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் யாரா இருந்தாலும் பண்ண முடியுங்க. சுதந்திரம் கொடுத்தா ஒவ்வொருத்தராலையும் பண்ண முடியும். அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ்ங்கிறதுனால, ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம், ஒரு ஐபிஎஸ்ங்கிற ஒரு அறிவு, ஒரு ஐஏஎஸ்ங்கிற அறிவு துல்லியமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு போய் முடியும். இல்லைன்னா 3 வருஷத்தில் இவ்வளவு பெரிய நிலை அண்ணாமலைக்கு எந்த கட்சியிலையும் யாருக்கும் கொடுக்கப்படலை. எந்த கட்சியிலையாவது அப்பனுடைய பையங்கிறத தவிர வேற எங்கேயாவது இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்ததா? இவரால் செய்ய முடியுங்கிறதுனால தான் அதை கொடுத்துருக்காங்க. அதை அவர் அழகாக செய்து காட்டினார். அவர் செய்ததையே திருப்பி நயினார் நாகேந்திரன் ஐயா செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகல அப்படின்னு வச்சுக்கிட்டா எனக்கு 100 ஃபோன் வந்ததுன்னா நான் பெரியாள்னு அர்த்தம் இல்லை. நான் என் ஆஃபீஸை ஒழுங்காக நடத்ததுனால தான் நான் வெளில வந்தாலும் என்கிட்ட கேட்டு செய்யணுங்கிற மாதிரி கேவலமான ஒரு நிலையில் அந்த ஆஃபீஸை வச்சுருக்கேன்னு அர்த்தம். ஒரு ஃபோனும் வரலன்னு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி என் ஆஃபீஸ்லேருந்து லீவில் இருக்கேன், ஒரு ஃபோனும் எனக்கு வரலன்னா நான் என் ஆஃபீஸ் அவ்வளோ அற்புதமாக நடத்துகிறேன்னு அர்த்தம். ஸோ இவர் ஆல்ரெடி செட் பண்ணி கொடுத்தாச்சு. நயினார் நாகேந்திரனுக்கு அரசியல் அறிவு இருக்குது, ரொம்ப ஈஸியாக அதை கடந்து போவார். திரும்ப யாரும் உட்காந்து குழி நோண்டிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு முட்டாள்தான் தெரியும் இல்லையா? அப்பா பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை ரெடி பண்ணியிருப்பார், பையன் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து வேறு இடத்துல திரும்பி குழி நோண்டிட்டு இருப்பான். இதை அழகாக கொண்டு வர்றது பண்ணலாம் இல்லையா? ஏற்கனவே ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. எங்கேயாவது பாருங்கள் 10க்கு 9 அப்பன் தன்னுடைய பையனை அதே தொழிலுக்கு கொண்டு வரானான்னு பாருங்கள். இவன் போய் ஊரெல்லாம் சுற்றிட்டு கை கால் முடியாத போது திருப்பி இந்த தொழிலுக்கு வருவான். அப்பா உருவாக்கின அந்த தொழிலை அவன் அசிங்கப்படுத்துகிறானா, கேவலப்படுத்துகிறானா அப்படின்னா ஆமாம். ஸோ இந்த மாதிரியான முட்டாள்தனம் பண்ணக்கூடாது. அழகாக செட் பண்ணிட்டார். பிஜேபிக்குன்னு ஒரு ரேஞ்சை கொண்டு வந்து விட்டார். அதுக்காக நீங்கள் அவரை சார் ட்ரம்ப் கிட்ட சொல்லி அமெரிக்க ஜனாதிபதியாக உங்களை நான் ஆக்குறேன், நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்தால் போகிறோன்னு சொல்கிற தைரியம் இன்னொருத்தனுக்கு இருக்காது. அது எவனாக இருந்தாலும் இருக்காது. ஏன்னா அண்ணாமலைங்கிறது அந்த மானஸ்தான். அப்படியெல்லாம் அவர்கிட்ட நீங்கள் விலைக்கு வாங்கிட முடியாது. அதில் ரொம்ப சிம்பிள். பட் பிஜேபி மாதிரி ஒரு இடத்துல காரியகர்த்தா தான், யாராக இருந்தாலும் காரியகர்த்தா தான். செப்டம்பரில் எனக்கு 75 வயசு ஆகிடுச்சு, நான் ஒதுங்க போகிறேன்னு மோடி சொல்லுவாருன்னா அதுதான் பிஜேபி. செப்டம்பரில் எனக்கு 75 வயசு ஆகிடுத்து, நான் ஆர்எஸ்எஸ்லேருந்து வெளில போகிறேன்னு மோகன் பகவத் சொல்லுவாருன்னா அதுதான் சித்தாந்தம், அதுதான் ஆர்எஸ்எஸ். சொல்லுவாங்களா? அது அடுத்த பிரச்சனை. சொன்னால் அதுதான் ஆர்எஸ்எஸ். சொல்லாமல் இருந்தாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் வரணும். ஆனால் இந்த மாதிரி கிடையாது. 91 வயசு வரைக்கும்
பையனையே கூட கொண்டு வராமல், ஏன்னா அவருக்கு பையனை பற்றி நல்லா தெரியும், அதனால் கொண்டே வரல. அவர் போனதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. இந்த மாதிரியான வேலையெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. இன்னிலேருந்து என் பையன் கிடையாது, அவன் செயல் தலைவர் தான், நான் தான் தலைவன், இப்படியெல்லாம் பிஜேபியில் யாரும் பேச மாட்டாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக அதிமுக வந்து பாஜக கூட ஒரு சைலண்டான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உதயநிதி அவர்களுடைய கருத்தா இருந்தது. பயங்கர அறிவாளி அவர் சொல்லிட்டாரு. 2023 கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு 1.5 வருஷமா இப்போ கூட்டணி அப்படிங்கறத அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து கொடுத்துட்டாங்க, ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி. அப்போ டிஎம்கேவுக்கு தொடர்ச்சியா பேசிட்டு வந்தாங்கல்ல, ஏன்னா 2019 தேர்தல்லேருந்தே டிஎம்கேங்கறீங்க, அப்புறம் உதயநிதிங்கிற அறிவாளி சொன்னாருன்னு வச்சுப்போம். ஓகே, அதே வச்சுப்போம். ஓகே, உதயநிதி அவர்கள் தொடர்ச்சியா 2019 நாடாளுமன்ற தேர்தல்லேருந்தே பாஜகவை பத்தி தான் அதிகம் வந்து விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாங்க. 2019 தேர்தல், 21 தேர்தல், 24 வரைக்குமே. இப்போ அந்த டாக் வந்து இன்னும் அதிகமாகுமோ? ஏன்னா அவங்க சொன்னதே நடந்துருச்சு. அப்படியா? ஆமா, கூட்டணி அவங்க சைலண்டான ரிலேஷன்ஷிப். பிஜேபியோட கூட்டணியை முறிக்கும் போது எடப்பாடி ஐயா சொன்ன காரணம் என்ன? ஜெயலலிதா அவர்களை வந்து ஊழல்வாதி, அதுக்கப்புறம் வந்து அண்ணா அவர்களை பத்தி விமர்சனம், இந்த மாதிரியான பல கருத்துக்கள் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரியான கருத்துக்கள்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதனால நாங்கள் கூட்டணியை முறிக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. சொன்னவர் ஏன் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் சொன்னார்? அமித்ஷாவை யாரு பார்த்தா? அமித்ஷா போய் தனியாக பார்த்துட்டு வந்தார் இல்லையா? நாடாளுமன்றம் உடனே கூட போகுது, சிறப்பு நாடாளுமன்றம் கூட போகுதுன்னும் போது தனியாக 20 நிமிஷம் போய் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே 10 நாளுக்குள்ள இந்த வேலையெல்லாம் நடந்தது. சி வி சண்முகத்தை கூர்மைப்படுத்தி விட்டாங்க, அவர் இஷ்டத்துக்கு பேசினாருங்கிறதெல்லாம் நடந்தது. ஆனால் நீங்கள் சரியாக 2 பாயிண்ட்டை சொல்லலை. அதிமுக சொன்னது, நாங்கள் மெகா கூட்டணியை அமைக்கப் போகிறோம், பிஜேபி இருந்தால் சிறுபான்மையினர் ஓட்டு எனக்கு வராது. இது 2 அவர் வந்து சொன்னார். இந்த 2ம் அவர் இந்த 1.5 வருஷத்தில் புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா? அவரால் ஒரு மெகா கூட்டணி, அவர் கரெக்டாக தான் கணக்கு போட்டார். எங்கே தப்பு பண்ணாருன்னா, டிசம்பர் 3ஆம் தேதி பிஜேபி வந்து 5 மாநிலத்தில் தோற்று போயிடும், காங்கிரஸுக்குன்னு ஒரு எழுச்சி வரும், அதுக்கு ஒரு 20 சீட்டு கொடுத்தா அது எங்கிட்ட கூட்டணியில் வந்துடும், மெகா கூட்டணியே அமைஞ்சிரும் அப்படின்னு அவர் நியாயமாக நினச்சார். அது நடக்கலை. ஏன்? 5 மாநிலத்தில் பிஜேபி தோற்கலை, 4 மாநிலத்தில் ஜெயிச்சிருச்சு. அவசரப்படாமல், செப்டம்பரில் அவசரப்படாமல் டிசம்பர் வரைக்கும் காத்திருந்தார்னா இதே எடப்பாடி தப்பான முடிவை எடுத்திருக்க மாட்டார். கரெக்டா? ரைட். ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே, முதல் இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனே செங்கோட்டையன் ஐயா சொன்னது என்ன? பிஜேபியோடு இருந்ததுனால தான் எனக்கு சிறுபான்மையினர் வாக்கு வரல அப்படின்னு செங்கோட்டையன் ஐயா தானே சொன்னார். இப்போ ஏன் செங்கோட்டையன் ஐயா போய் பிஜேபியோட பேசிகிட்டு இருக்காரு? அப்போ அவங்களுக்கு என்ன புரிந்தது அப்படின்னு சொன்னால், சிறுபான்மையினர் வாக்குக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லை. குஜராத்தில் சிறுபான்மையினர் வாக்கு, உத்தரப்பிரதேசத்தில் சிறுபான்மையினர் வாக்கு, எல்லா இடத்துலையும் சிறுபான்மையினர் வாக்கு வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. இந்த திமுக பண்ணுற ட்ராமாக்குள்ளே நாம் போய் சிக்கிக்க கூடாதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க. 2வது என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, ரொம்ப நாட்களாக கருணாநிதி ஐயாவை சிறுபான்மையினர் நம்பினா மாதிரி அதிமுகவை நம்பலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் இந்த மாற்றம் வந்ததே தவிர, அவர் போனார் அவர் திரும்ப வந்தார் அப்படிங்கிற மாற்றம் தான் அதில் நடந்ததை ஒழிய பிஜேபி ஒன்றும் பெரிய மாய்மாலங்களோ தப்புகளையோ எதையும் பண்ணிடல. ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது தேவையில்லாத விஷயங்க, நாம் 2 பேரும் சேர்ந்தாதாங்க நல்லதுன்னு பேசிட்டு தான் இருந்தாங்க. அதை அவர் பொருட்படுத்தலை. ஓகே, அவ்வளவுதான் அதில் இருக்கிற காரணம். இன்னைக்கு பொருட்படுத்திட்டாரு, அதோட மேட்டர் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஓபிஎஸ் இன்னொரு கேள்வி கேட்டீங்க. அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பற்றி ஒரே ஒரு முறை ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது 16 கேள்வியில் ஒரு கேள்விக்கு பாயிண்டடா 91லேருந்து ஊழல் வந்ததுங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு ஒரு அறிவாளி கேட்க, ஆமான்னு அவர் சொன்னதை தவிர ஜெயலலிதா அம்மாவை எங்கேயாவது விமர்சித்து அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காருன்னு உங்களால் சுட்டி காட்ட முடியுமா? அண்ணாதுரை ஐயாவை இந்த சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு வேலையை அறிவாளி உதயநிதி ஐயா செஞ்சதுக்கு பிறகு முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் அண்ணாதுரை அவர்களுக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து அண்ணாமலை ஐயா எடுத்து சொல்லி அவர் அங்கேருந்து ஓடி போனார். அடுத்த நாள் அங்கே நிகழ்ச்சி நடக்கலைன்னு சொன்னார். இந்த சம்பவத்தையே மறந்துட்டாங்க. ஓடி போனார்னு சொன்னதை மட்டும் வச்சுக்கிட்டாங்க. திமுக எதிர்க்கல, நீ தானே அண்ணான்னு பேர் வச்சிருக்க, நீ எதிர்ன்னு அண்ணா திமுக பக்கம் டைவெர்ட் பண்ணாங்க. வேற ஏதாவது ஒரு இடத்துல அண்ணாதுரை ஐயாவை பற்றி ஒரு வார்த்தை தவறாக பேசியிருக்காங்களா? ஈவே ராமசாமி ஐயா திமுகவுடைய குலதெய்வம் இல்லையா, தமிழ்நாட்டினுடைய மண் இல்லையா? அதிமுக ஜெயலலிதா அம்மா வந்ததுக்கு பிறகு எங்கேயாவது ஈவே ராமசாமி ஐயாவை முன்னிறுத்தினாங்களா? இல்லை. அதற்கு திமுக ஏதாவது கண்டனம் தெரிவிச்சதா? அதற்கு ஏதாவது போராட்டம் நடத்திச்சா? இல்லை. ஈவே ராமசாமி ஐயாவை பற்றி கேவலமாக பேசியது அண்ணாதுரை ஐயாவை விட கருணாநிதி ஐயாவை விட வேற யாராவது இருக்காங்களா? இல்லை. கதைகளை இவங்க விட்டாங்கன்னா உடனே நம்ம அதை நம்பிடக்கூடாது. கனிமொழி அம்மா வேணா இந்த கதையெல்லாம் பேசலாம், அம்மையார் ஜெயலலிதான்னு இப்போ சொல்லலாம். சர்வாதிகாரி, தாடக, கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தினவங்க இவங்க. இன்னைக்கு அம்மையார்னு சொல்றாங்க.
இவங்கெல்லாம் அதெல்லாம் பேசலாம். நமக்கு அதை நாம் அதை படி பேசிடக்கூடாது. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.